இந்தியா எதிரி அடிக்கணும், அதுவும் பர்டிகுலரா சைனா மற்றும் பாகிஸ்தானை அடிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் மெயினா யூஸ் பண்ணுவோம்னா, ஒன்னா ரஃபேல் போர் விமானமாகட்டும், Su-30 MKO ஆகட்டும், மீரஜ் 2000 ஆகட்டும், ஜாக்வார் ஆகட்டும், இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம கிட்ட பாமர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா உலகத்துல மூணு முக்கியமான நாடுகள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, US. இந்த நாடுகளை தாண்டி இந்தியாவும் Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா வச்சிருக்க பாமர் ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா, அதே மாதிரியே இந்தியா இதை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதை தாண்டி இந்தியா வாங்கினா எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதை தாண்டி இந்தியா வேற ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்டை முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையாத்தா இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாம்பர் ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஒரு 6 to 8 பாம்பர் ஏர்கிராஃப்டை வாங்குறதுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை ஏன் இந்தியா வாங்கணும், ஏன் அது அவ்வளவு பவர்ஃபுல்லான்னு கேட்டா, உலகத்துல 3 நாடுகள் வச்சிருந்தாலும் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்னா இந்த Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் தான். ஏன்னா அதனுடைய ஸ்பீடு ஆகட்டும் மேக் 2.05 அப்படிங்கிற வேகத்துல போகும். சரியா சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துல 2200 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அதை தாண்டி இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தா மிக பிரம்மாண்டமா இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா லென்த் ஒரு 75 மீட்டரும் ஹைட் 15 மீட்டர்னா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா Tu-160M இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி இதனுடைய ரேஞ்ச் இது கவர் பண்றது தான் ரொம்ப பிரம்மாண்டம். அதுவும் பர்டிகுலரா இந்தியா மாதிரி நாடுகள் மிக பிரம்மாண்டமா எல்லையை கவர் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 12300 கிலோமீட்டர் இது ஃபுல்லா எதிரியை கவர் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்கிராஃப்ட் வெயிட்டே கிட்டத்தட்ட 275 டன் அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை தாண்டி இதனுடைய எக்ஸ்ட்ரா பேலோடு தூக்கிட்டு போறது, அதாவது முக்கியமான பாம்ஸ் ஆகட்டும், மிசைல் ஆகட்டும், இதெல்லாமே தூக்கிட்டு போறது ஒரு 45 to 50 டன் அளவுக்கு தூக்குற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா Tu-160M டிசைன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் உலகத்துல நிறைய நாடுகள் ரஷ்யாவினுடைய Tu-160M வந்துருச்சுனாவே மற்ற நாடுகள் எல்லாமே பயப்படுறாங்க. அதாவது என்னுடைய பேலோடு தூக்குறதும் ஜாஸ்தி, என்னுடைய ரேஞ்சும் ஜாஸ்தி, என்னுடைய வெயிட்டும் ஜாஸ்தி. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உலகத்துல எந்த நாடு தான் ரஷ்யாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதுதான் இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகள் இந்த மாதிரி Tu-160M பார்த்து பயப்படுறாங்க. ஆக்சுவலா இந்தியாவை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதனுடைய ரேட்டு தான். ஏன்னா ஒரு போர் விமானம் வாங்கணும்னாவே கிட்டத்தட்ட $400 to $500 மில்லியன் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது சுருக்கமா சொல்ல போனா ரஷ்யாவினுடைய Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் அது நம்ம வாங்கணும்னாவே கிட்டத்தட்ட 10 to 12 வாங்கலாம். அந்த Tu-160M ஒன்ன வாங்குறதுக்கு பதிலா இவ்வளவு வாங்க முடியும். அதை தாண்டி ரஃபேல் போர் விமானம் 5 to 6 வாங்க முடியும். இவ்வளவு போர் விமானங்கள் வாங்க முடியும். இப்ப நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டுமே எதிரி நாடு. இதுல பாகிஸ்தான் பெரிய லெவல்ல வெப்பன்ஸ் கிடையாது. ஆனா சைனாட்ட அவங்களும் H-20 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாமர் ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 40 to 50க்கு மேல இப்ப கையில வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா இந்தியாட்ட இருக்க இப்ப டிஃபென்ஸ் பிரச்சனையை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட இருக்க முக்கியமான பட்ஜெட் எல்லாமே இந்தியாவில் இருக்க அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கே ரொம்ப சிக்கு முள்ளாடிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்தியா எப்படி புதுசா இத மாதிரி லீஸ் எடுத்து வாங்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்டெல்த் பாமர் ஏர்கிராஃப்ட் நம்ம தயாரிக்கணும், புதுசா ரொம்ப பிரம்மாண்டமா தயாரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட் ஒரு 10 to 15 வருஷம் வாங்கி லீஸுக்கு எடுத்துட்டு அதுல எந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு கத்துக்கிட்டு நம்ம அத மாதிரி இன்னும் பல மடங்கு பெட்டரா உருவாக்கலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்காங்களா அப்படிங்கிறது போக தான் தெரியும். அதை தாண்டி இந்தியா இந்த Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாமர் ஏர்கிராஃப்ட் ரஷ்யாட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எப்ப வந்துச்சுன்னா 2000வது வருஷத்திலேயே வந்துடுச்சு. அப்பிருந்தே பேசுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, பேசுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் 2020க்கு மேல அதனுடைய வேகம் அப்படிங்கிறது உச்சகட்டம் அடைஞ்சது. ஏன் அப்படின்னா உலகத்துல எல்லா நாடுகளுமே பாமர் ஏர்கிராஃப்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா சைனா, ரஷ்யா, US இவங்க எல்லாரும் கொண்டு வர பார்த்துட்டு நம்ம நம்முடைய உயிர் நண்பன் அப்படின்னா எப்பவுமே சொல்லுவோம் நம்ம ரஷ்யா மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய மிசைல் ஆகட்டும், வெப்பன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா MiG-21 ஆகட்டும், MiG-27 ஆகட்டும், Su-30 ஆகட்டும், பிரம்மோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்தியா இன்னைக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு தூரம் டெவலப் ஆகி முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே ரஷ்யா தான். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி கத்து கொடுத்துருக்காங்க. ஏன் அடுத்த ஒரு Su-57 அவங்க நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி
இந்தியா வந்து ரஷ்யாவை வச்சுக்கிட்டே நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோசனை இப்பொழுது போயிட்டு இருக்கு. அதை தாண்டி 2024 to 25 இந்த வருஷம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா சைனா வந்து H-20 விட இன்னும் பல மடங்கு பெட்டரான பாம்பர் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கான முயற்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க காரணத்தினால இந்தியா வந்து அதை வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கும். இந்தியா வந்து ஏன் வந்து Tu-160M வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட ஒரு உச்சபட்ச ஒரு மிசைல் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தா ரஃபேல் போர் விமானத்தை மட்டும் தான் சொல்றோம். அதை தாண்டி நம்ம அக்னி மிசைல் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் மூலமா நிறைய பாலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போறதுக்கு 5000 இருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அதுலயே சின்ன சின்ன மிசைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நம்ம கிட்ட வேற ஏதாவது வெப்பன் ஏதாவது வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இது வந்து இந்தியாவினுடைய தரைப்படையை காப்பாற்ற போகுது. அதை தாண்டி இந்தியா வந்து நம்ம கிட்ட லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் கேப்பபிள் இருக்க ஒரு மிசைல் ஏதாவது வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்தியா வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம். அதனால அந்த இடத்தை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு Tu-160M அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுனாவே எதிரி வந்து நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காந்துக்கா கூட இந்தியா வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து சைனாவை அடிக்கணும் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலரா சவுத் இந்தியாவில இருந்தோ அல்லது அந்தமான்ல இருந்தே நம்ம அடிக்கணும் அப்படின்னா நம்ம அங்கிருந்து அடிச்சாவே இந்த Tu-160M மூலமா சைனாவினுடைய தொலைதூர பகுதியை அடிக்க முடியும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டியா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியாட்ட வந்து அந்த மாதிரி ஒரு வெப்பன் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து ரொம்ப பின்னாடி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயம் நமக்கு ஏற்படுது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குது. இந்தியா வந்து அதனாலதான் இதை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து வாங்குறதுக்கான இன்னொரு முக்கியமான தேவை அப்படின்னா, இந்திய பெருங்கடலை ஃபுல்லா கண்காணிக்கணும். அதை தாண்டி மால்தீவ்ஸ் ஆகட்டும் அல்லது சிசிலஸ் ஆகட்டும், ஆப்பிரிக்காவினுடைய முக்கியமான ஏர்பேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல பகுதியை இதன் மூலமா கண்காணிக்க முடியும். அதனாலதான் இந்தியா வந்து இதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இந்த Tu-160M வாங்கணும்னு நினைச்சா எந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, மெயினா வந்து இதனுடைய ரேட் மட்டும்தான். Tu-160M ஒன்னு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 மில்லியன் டாலர் செலவாகும். அதை தாண்டி இதை மெயின்டைன் பண்றதும் கஷ்டம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக காசு அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். ட்ரைனிங்காகவும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஃபியூல் ஃபில் பண்றதுனாலும் வேற ஒரு ஏர்கிராஃப்டை கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா, இந்த Tu-160M வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். அதுவும் பர்டிகுலரா இந்தியாவினுடைய அந்த ரன்வே எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏர்கிராஃப்டை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். அதை தாண்டி ஃபியூல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அதாவது ஃபில் பண்றதுக்கு முதல் கொண்டு வேற ஒரு ஏர்கிராஃப்டுக்காக ரொம்ப டிசைன் வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு மெயினான பிரச்சனை அப்படின்னா, எப்பவுமே ரஷ்யா வந்து நம்ம கூட சேரணும், ஏதாவது புதுசா கொண்டு வரணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் யாரு தெரிவிப்பாங்க? அமெரிக்கா தான். ஆக்சுவலா இந்த இடத்துல அமெரிக்கா வந்து அவங்க மேல பொருளாதார தடை விதிக்க கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சிக்கலா வந்து பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இங்க நம்ம வந்து ஃபியூலை ஃபில் பண்ணணும் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வேற ஒரு ஊர்ல இருந்து தான் ஒரு போர் விமானத்தை கொண்டு வரணும். அதுவும் பர்டிகுலரா IL-78 ஆகட்டும், A330 MRTT ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய போர் விமானம் கொண்டு வந்து தான் இதுக்கே வந்து ஃபியூலை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரியே உலகத்துல இந்த ரஷ்யா, சைனா, US எந்த மாதிரி பாமர் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து US வந்து B-52, அதே மாதிரி B-1B லான்சர், B-2 ஸ்பிரிட், இப்போ ஃபியூச்சர்ல இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த B-21 ரைடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இது வந்து கூடிய விரைவில் ரெடியாக போகுது. அதை தாண்டி சைனா வந்து H-20 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாமர் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க. அதை தாண்டி H-6K அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது. ரஷ்யா வந்து Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாமர் ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா Tu-95M ஆகட்டும், Tu-22M3 ஆகட்டும், இந்த ரெண்டை விட இது ரொம்ப வந்து Tu-160M தான் ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் வந்து இந்தியா வந்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்தியா வந்து இப்ப பாமர் ஏர்கிராஃப்ட் கிடையாது. நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா, அதாவது போர் சமயம் வருது, நம்ம எதிரியை அடிக்கணும், அவங்கள வந்து நாசம் பண்ணணும். சைனா மாதிரி நாடுகள்கிட்ட 2 பாமர் ஏர்கிராஃப்ட் இருக்குது, இந்தியாவிட்ட கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்க கெப்பாசிட்டி வச்சு அடிக்க ஆரம்பிப்போம். அதுவும் பர்டிகுலரா Su-30MK ஆகட்டும், இது வந்து எதிரியா அடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். கிட்டத்தட்ட 250 இருந்து 270 மேல இருக்கு. அதை தாண்டி மீரஜ் 2000 இருக்கு. இது வந்து பாலகோட் ஸ்ட்ரைக்ல இந்தியா
இந்தியாவுக்கு சிறப்பா செயல்பட்டது. அதை தாண்டி ஜாக்வார் வந்து ரொம்ப டீப்பா போய் அடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். ஆக்சுவலா இப்பொழுதுதான் நம்ம ரஃபேல் போர் விமானத்தை வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானம் இந்த ரீசென்ட் டைம்ல ஆபரேஷன் சிந்தூர்ல ரொம்ப சிறப்பா செயல்படுது. நம்ம இந்த மாதிரி போர் விமானத்தை வச்சு மட்டும்தான் நம்ம அவங்களை அடிக்க முடியும். நம்ம இந்த Tu-160M வாங்காத வரைக்கும், அதாவது இந்தியாவுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டா இருந்தாலும் கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்போ 2025, 26 எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் இதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. அதுவும் பர்டிகுலரா இந்த Su-30MK போர் விமானம் எங்க அடிக்கும், இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு எல்லையில எந்த ஒரு எதிரி வந்தாலும் அடிச்சுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் சரௌண்டிங்க ஃபுல்லா கவர் பண்ணும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பியூட்டி. அதே மாதிரி இந்த ஜாக்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான போர் விமானம் என்ன பண்ணும், நம்மளுடைய கிரவுண்ட் பகுதியை ஃபுல்லா பாதுகாக்கும். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா பாதுகாக்கும். அதை தாண்டி இந்தியாட்ட இன்னொரு முக்கியமான போர் விமானம்னா மீரஜ் 2000. ஆக்சுவலா இது வந்து பாலகோட் ஸ்ட்ரைக்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு எதிரியை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்குன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 1550 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணும். ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா லேசர் கைடட் பாம், பிரிசன் கைடட் பாம், இந்த மாதிரி 2 வகையான பாம் மூலமா எதிரினுடைய எல்லா பகுதியும் நாசம் பண்ணிருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இப்ப ரீசன்ட் டைம்ல வந்ததான் இந்த ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட 1800 இருந்து 2000 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணும். ஆக்சுவலா இது வந்து எல்லா இடத்துலயுமே அடிக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸா இருக்க காரணத்தினால இந்தியா வந்து இது மல்டி ரோல் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த மூலமா இந்தியா வந்து நம்ம நாட்டை பாதுகாத்து இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இந்தியாவினுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து 2-3 முக்கியமான ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பாமர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா, அதுவும் பர்டிகுலரா கட்டாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்படுற மாதிரி ஒரு முக்கியமான பாமர் ஏர்கிராஃப்ட இந்தியா வந்து ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இதுல யாரெல்லாம் கூட்டு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா DRDOவும் ADA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதே மாதிரி IIT கான்பூர், GTRE, இத்தனை பேர் இதுல காம்படேட் பண்றாங்க. ஆக்சுவலா இத்தனை பேர் வந்து டை அப் பண்ணி இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த GTRE எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவிரி இன்ஜின்ல இந்த ஒரு முக்கியமான வெர்ஷன் 2.0 இந்த இடத்துல தான் இவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வந்து 2025 எண்ட்ல ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவோட எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. அது சக்சஸ் ஆச்சுனா தான் அடுத்த ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது வந்து 2027 இருந்து 2028க்குள்ள ரெடியா இருக்கு, ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இது வந்து அமெரிக்காவினுடைய B2 ஸ்பிரிட் மாதிரியே கிட்டத்தட்ட ஒர்க் ஆகிற மாதிரி ஃபுல்லா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ வந்து இது புரோட்டோடைப் டெஸ்டிங் ரெண்டுமே வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை தாண்டி என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா ஹைப்பர்சோனிக் வேகத்துல போறக்கூடிய மிகப்பெரிய பவர் இருக்கு. இதே மாதிரியே இது வந்து ஆளே இல்லாம தன்னிச்சையா செயல்படுற காரணத்தினால எதிரிய எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அடிச்சு நோர்களை ரொம்ப சிறப்பா செயல்படும். அதுவும் பர்டிகுலரா இந்த GPS மூலமாவே ட்ராக் பண்ணி எந்த இடத்துல அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல எடுக்க போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி என்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1500 இருந்து 2000 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவினுடைய அடுத்த ஒரு முக்கியமான திட்டம்னா AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானம், அதை தாண்டி தேஜஸ் MK2. இந்த 2 முக்கியமான திட்டமுமே எதிரி அடிச்சு நோர்க்கல எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாலும் மிசைல் மூலமா அட்டாக் பண்றதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த Tu-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாமர் ஏர்கிராஃப்ட வாங்க போறோமா, இல்ல அதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டு இந்தியாட்டி எங்கிட்டயே நிறைய முக்கியமான அட்வான்ஸான மிசைல் எல்லாமே இருக்கு, ஏர்கிராஃப்ட் இருக்கு, நாங்க அதை நோக்கி ஓட போறோமா அப்படிங்கறத நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு பாமர் ஏர்கிராஃப்ட் வாங்கினா நம்முடைய பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட 50 to 60 முக்கியமான மிசைல் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதுதான் இதனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. இந்தியா இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டு முன்னாடி போக போறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.